இன்றைக்கி நம்ம மொமிமி தமிழில் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சட்னி. மிதமான சூடு இருக்க ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 7லேருந்து 8 வரமிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்க போகிறோம். அடுத்தது ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம், அப்படி இல்லைன்னா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி சேர்த்த உடனே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் புதினா சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது ஒரு 5 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் புளி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சு வேக விட போகிறோம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் சட்னி நல்லா திக்காக வர்றதுக்காக 1 டீஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்து வதக்கிடலாம். இப்போது அடுப்பை அணைச்சிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை பன்னீர் தோசை கூட சாப்பிட போகிறேன். ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.